உபஷிருக்கும் பி தஹியத்தில் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்லதி ஹலகல் இன்சான வகர்ரம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில்லதி உர்ஸில லிஆம்மத்தில் ஜின்னி வகாஃபத்தில் வரா. அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வஃபில் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأقيموا الصلاة صدق الله العلي العظيم. وقال النبينا محمد صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول النبي الكريم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான மாதத்தை முன்னோக்கிய வண்ணமாக ஒரு சிறந்ததோர் மஜ்லிஸிலே அல்லாஹு தஆலா நம்மை அமர்ந்திருக்க செய்திருக்கின்றான். இதற்கு முன்னர் அந்த சிறப்பான மாதமான ரமலான் மாதத்தை பற்றி பல்வேறு சிறப்புகளை நம்முடைய மாணாக்கள் கூறினார்கள். அதிலும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமான ஒரு அமலான தராவீஹ் தொழுகை என்ற ஒரு அமலை பற்றி நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்த வண்ணமாகவும், இந்த ரமலானுடைய மாதத்திலே எந்தவர் மனிதர் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்த வண்ணமாகவும் அல்லாஹ்விற்காக நின்று வணங்குகின்றாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன் செய்த பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டவராக மாறிவிட்டார் என்பதாக கூறினார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தால் கஃபர மின் துனூபிஹி என்பதாக வார்த்தையை பயன்படுத்தி கூறியிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தராவீஹ் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்திலே தொழுதார்களா என்பதாக நாம் பார்த்தோமேயானால் ஹதீஸ்களிலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே இஷாவை முடித்த பிறகு தொழுகிறார்கள். சஹாபாக்கள் அனைவரும் பின்தொடர்ந்து தொழுகிறார்கள். முதலாவது நாளாக சஹாபாக்கள் தொழுகின்றார்கள். இரண்டாவது நாளாக வருகின்றது, சஹாபாக்களுக்கு மத்தியிலே விஷயம் பரவுகின்றது. இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், நாங்கள் எல்லாம் தொழுவோம் என்பதாக. பின்னால் மூன்றாவது நாளாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுக வைக்கின்றார்கள். பின்னால் சஹாபாக்கள் தொழுகுகின்றார்கள். நான்காவது நாளாக வரும் பொழுது அந்த விஷயம் எந்த அளவுக்கு பரவியது என்றால், அந்த பள்ளிவாசலில் மக்கள் அலைமோதி விட்டார்கள். அஜஸல் மஸ்ஜிது அன் தாலிக, அந்த பள்ளிவாசலை விட்டும் அங்கே வந்த மக்கள் அனைவரும் மிகவும் அதிகமானார்கள். அந்த பள்ளிவாசல் இயலாமல் ஆகிவிட்டது என்பதாக ஹதீஸ்களிலே வருகின்றது. அந்த அளவிற்கு கூட்டம் அலைமோதியது அந்த நான்காவது நாள். பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. சஹாபாக்கள் மத்தியில ஒரு பதட்டம், ஒரு குழப்பம். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளா வரலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுபுஹ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்றாங்க சுபுஹ் தொழுகைக்கு பின்னால, நீங்க செஞ்சதா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு தெரியும், என்னை ஒரே ஒரு விஷயத்தை தவிர என்ன தடுக்கல. ஃபலம் யம்னவுனி இல்லா அன் ஹஷீது அன் துஃப்ரல் அலைக்கும், உங்களுக்கு இந்த தராவீஹ் தொழுகை என்பது ஃபர்தாக்கப்பட்டு விடுமோ, உங்களின் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு காரணத்தில் தான் நான் வராமல் இருந்தேன் இந்த நான்காவது நாள் என்றால் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உம்மத்தின் மீது எந்த ஒரு ஹுப்பு இருந்தால், அன்பு இருந்தால், பிரியம் இருந்திருந்தால் இவ்வாறு கூறியிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் வரவில்லை என்று கூறவில்லை, என்னுடைய தேவையின் காரணமாக நான் போய்விட்டேன் என்று கூறவில்லை, மாறாக இல்லா அன் துஃப்ரல் அலைக்கும் என்று கூறினார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுக்கு ஃபரதாக்கப்பட்டு விடுமோ, அது உங்களின் மீது சுமத்தாக்கப்பட்டு விடுமோ என்ற காரணத்தில் தான் நான் வரவில்லை என்றதாக கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம் தராவீஹ் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல கூறுவாங்க, ரமலான் மாதத்துல கதபல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா நோன்பு நோற்பதை உங்களுக்கு ஃபரலாக்கி இருக்கின்றான். ஓ சனன்து லக்கும் கியாமஹு, அந்த மாதத்தில் நோற்பதை அல்லாஹ் ஃபரலாக்கி இருக்கின்றானே. ஓ சனன்து லக்கும் கியாமஹு, நின்று தொழுவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கின்றேன். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமன் காமஹு வஸாமஹு ஈமான வஹ்திசாபா, அந்த மாதத்திலே எவர் ஒருவர் ஈமானுடனும் இஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக நின்று வணங்குகின்றாரோ, நோன்பு வைக்கின்றாரோ, ஹரஜ மின் துனூபிஹி கயௌமின் வலதத்து உம்முஹு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த மனிதர் தன்னுடைய தாய் பெற்றிருக்கும் பொழுது எந்த அளவிற்கு பாவமற்றவராக இருப்பார், அதனை போன்று மாறிடுவார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம சிந்திச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு ஒரு நன்மை இருக்கு தராவீஹுக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தராவீஹ் தொழுகையை வலியுறுத்துகின்றது. அப்போ அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகை விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா நம்ம தராவீஹ் தொழுகையை ஜமாஅத்தா தொழுதுட்டு இருக்கிறோம். இதுக்கும் ஹதீஸ்ல வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில தராவீஹ் என்பது என்ன செய்யப்பட்டுச்சு, ஜமாஅத்தாக்கப்பட்டுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அப்துல் காரி அவங்களும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பள்ளிவாசல்ல மக்கள்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க, தராவீஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் அன்னாஸ் அவுஸாஉன் முத்தஃபர்ரிகூன, மக்கள் அனைவரும் பிரிந்து பிரிந்து தொழுது கொண்டிருக்கின்றார்கள், பிரிந்து பிரிந்து ஃபிர்காவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இந்த மக்கள் அனைவரும் ஒரே காரின் பிகாரின் வாஹிதின், ஒரே காரின் ஒரே இமாமின் தலைமைக்கு கீழ் நாம் ஒன்று சேர்த்தால் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டு அந்த கருத்தின் புறம் ஒன்றுபட்டு அந்த இரு சஹாபாக்களும் அந்த உம்மத்தை அந்த கூட்டத்தினரை உபய் இப்னு கஅபிடம் ஒன்று சேர்த்து அவர்கள் இமாமத் செய்கிறார். பின்னர் நின்று தொழுகிறார்கள். பின்னர் மற்றொரு நாள் உமர் வந்து பார்க்கிறார், அந்த பள்ளிவாசலிலே அதே போன்று ஜமாஅத் நடக்கின்றது. நிஅமல் பித்அத்து ஹாதிஹி, இந்த பித்அத் என்பது, இந்த புதிய உருவாக்கம் என்பது, இந்த புதிய வழிமுறை என்பது நிஅம நல்லதாகிவிட்டது என்பவர்கள் சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னும் தராவீஹ் தொழுகையுடைய எப்படி ஃபரதாக்கப்பட்டது, எப்படி சுன்னத்தாக்கப்பட்டது, எவ்வாறு நாம் இத்தனை ரக்காத்துகள் தொழுகின்றோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஹதீஸிலே வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். முஸன்னஃப் அபி ஷைபாவிலே கூறுகின்றது, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, கான யுஸல்லி ஃபி ரமலான் 20 ரக்காத்துன் யுத்ர, நிச்சயமாக 20 ரக்காத்துகள் ரமலான் மாதத்திலே தொழுகக்கூடியவராக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்னர் வித்ர் தொழுகக்கூடியவராக இருந்தார்கள் என்பதாக கூறுகின்றார்கள் ஹதீஸிலே. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பல்வேறு குழப்பங்களை காணுகின்றோம், தேவையில்லாத சர்ச்சைகளை நாம் பார்க்கின்றோம், இத்தனை ரக்காத்துகள் என்று பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி தொழுதாங்க என்பதா ஹதீஸ்ல வருதல்லவா, கான யுஸல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான 20 ரக்காத்துல் வித்ர, 20 ரக்காத் தராவியும் மேலும் வித்ர் தொழுதாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சுதான் நம்ம 20 ரக்காத் தொழுகணும் என்பதாக நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு சட்டம் எழுதியிருக்கிறாங்க. ஆக அதிகமாக பேசணும், நேரத்தின் கட்டாயம், காலத்தின் சுருக்கம் காரணமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். இந்த ரமலானுடைய மாதம் என்பது எந்த ஒரு உம்மத்தினருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மாதம். ஏனென்றால் மற்ற உம்மத்தினர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வாழ்ந்த அனைத்து உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா வருடங்களை, ஆயுட்காலங்களை அதிகமாக கொடுத்திருந்தான். ஆனால் நம்முடைய உம்மத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த காலம் என்பது அமார் உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினருடைய வயது வரம் என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த 60க்கும் 70க்கும் மத்தியில நம்ம அமல்களை செஞ்சு அந்த முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, மறுமை நாள் என்பது கியாமத் நாள் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அவங்கெல்லாம் அதிகமா அமல் செஞ்சிருப்பாங்கல்ல, அப்ப நம்மளால அதிகமா அமல் செய்ய முடியாது. இதன் காரணமாகத்தான் இந்த மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக, இந்த மாதத்தில் அமல் செய்வதை ஒரு சிறப்பான ஒரு அமலாக, நன்மைகள் அதிகப்படுத்தி கொடுத்திருந்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த மாதம் என்பது அருளப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, ஆக அப்பேற்பட்ட மாதத்திலே நாம் அதிகமாக அமல்களை செய்து, மாணவர்கள் முன்பு கூறிய பல்வேறு அமல்கள் இன்னும் கூறுவார்கள், இப்படிப்பட்ட அமல்களையும் செய்து அந்த மாதத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் கொள்ளையடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக ஒரு விஷயம், நம்முடைய மதரசாவிலும் நம்முடைய பில்டிங்கிலும் கூட பெண்களுக்கு தராவீஹ் தொழுகக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு தாழ்மையுடன் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். தௌஃபீக் இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.